ஏழரை சனியின் தாக்கம் எதிலெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மார்ச் 29, 2025 அந்த நாள் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பயிற்சியினால 3 ராசிகள் ஏழரை சனியினால அதிகமான தாக்கத்தை பெறுவாங்க. மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து முழுமையான விடுவு காலம் பிறக்கும். கும்ப ராசிக்கு பாத சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசிக்கு விரய சனியாகவும் தொடங்குது. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 நடக்க போற இந்த சனி பயிற்சியில தான் ஏழரை சனி ஆரம்பமாகுது. அடுத்த 7.5 வருடங்களுக்கு மேஷ ராசிக்கு ஏழரை சனிங்கிறது இருக்கும். இப்ப இந்த 3 ராசிக்காரங்களும் எந்தெந்த விஷயங்கள்ல அதிக கவனமா இருக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் இவங்களுக்கு அத்தியாவசியமான அமைப்பா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க கும்பராசியில இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து விடிவு காலம் பிறக்கும். பாத சனியா ஏழரை சனி அமையவிருக்கும். இதனால இவங்களுக்கு திருமணம் போன்ற நல்ல சுப விரயங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதனால இவங்களுக்கு வீடு, பூமி இது சார்ந்த லாபங்கள் அதிகமா இருக்கும். குடும்பத்துல நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். பத்திர பதிவுகள் அதிகம் நடைபெறும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் பிறக்கும். அரசு உத்தியோகம் சார்ந்த நபர்கள் மட்டும் அவங்களுடைய தொழில் வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேர் கெட்டு போறது, பழி சொல் வர்றது இது சார்ந்த அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லதுக்கு போனா கூட கெட்ட பேர் சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வரலாம். 10, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதவிருக்கும் மாணாக்கர்கள் இந்த கும்பராசியில இருக்கும்போது அதீத முயற்சிகள் இவங்களுக்கு தேவைப்படும். சனி பகவான் பொதுவாகவே ஞாபக மறதியை ஏற்படுத்துவாரு. சோம்பல் தன்மை அதிகம் கொடுக்கும். அப்ப படிக்கலாம்னு நினைச்சா கூட படிக்கிறதுக்கு விடாத மாதிரி அடிக்கடி உடல் உபாதைகள் கொடுத்து தடங்கள் பண்ண பார்க்கும். இதனால படிப்பு வகையில மாணாக்கர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும். வணிகம், வியாபாரம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் அமையும். உறவுகள்னால செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 5ஆம் இடத்துல வலு பெறுவதனால கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் விரய சனியா இருந்தது, இப்ப ஜென்ம சனியா மாறுறாரு. அப்ப இதுல முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு வர்த்தகம், ட்ரேடிங் இது சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க உங்களுடைய முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையுமே அதீத நம்பிக்கையின் பேர்ல நம்பி ஒரு பெரிய விஷயங்கள்ல அகலக்கால் வைக்கிறது கூடாது. முக்கியமா சொந்த தொழில் தொடங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே தொடங்கப்பட்ட சொந்த தொழிலா இருந்தாலும் அதுல விரிவாக்கம் பண்றது, புதிதா முயற்சிகள் எடுக்கிறது இது சார்ந்த அமைப்புகள் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல், ஏன்னா கடன் தொந்தரவுகள்ல அதிகம் சிக்க நேரிடும். உறவுகளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது. ஏன்னா சொந்த பந்தங்கள்னால குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். ஜென்ம ராசிக்கே சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். காயங்கள், கீழே விழுந்து ஏதாவது காயம் பண்ணிக்கிறது, சிறு விபத்து தத்து இதெல்லாம் கொடுக்குங்கிற நேரம். வண்டி வாகனம் போக்குவரத்துல கவனம் அவசியம். எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கும்போது, கடன் வாங்கி வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க குடும்பத்துல வேறு யார் பேர்லையாவது தாராளமா தொடங்கலாம். இது நல்ல விரயமாகவும் இருக்கும், சிரமத்தையும் குறைச்சு கொடுக்கும். ரொக்கமா பணம் கையிருப்பு வைத்திருக்கிறவங்க கட்டாயம் சிக்கலில் கொண்டு போய் விடும். அதுவே வீண் விரயமாகிறதுக்கு வாய்ப்பா அமையும். முன்னமே சொன்ன மாதிரி பங்கு சந்தை, ட்ரேடிங் இது சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அதீத கவனமா இருக்கணும். அது சார்ந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்ப இருந்தே எடுத்து வச்சுக்கிறது நல்லதா இருக்கும். மீன ராசிக்காரங்க பொதுவா பேச்சு சாதுரியம் உள்ளவங்க, அதனால
பேச்சினாலேயே இவங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரலாம். குடும்பத்துல வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லதா இருக்கும். இதுவே நிம்மதி இழப்புக்கு காரணமா இருக்கலாம். சனி பகவானுடைய தாக்கத்தினால மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும். உங்களுடைய உணவு பழக்கங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா வெளியிடங்கள்ல எடுக்கக்கூடிய உணவுகள்னால உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளா அமையும். உறவினர்கள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் பழக்க வழக்கங்கள்ல முன்னெச்சரிக்கை தேவை. மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு 7.5 சனி தொடங்கவிருக்குது. விரய சனியா தொடங்க இருக்கு. மேஷ ராசிக்காரங்க தாராளமா சுப விரய செலவுகள் செய்யலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, புதிதா இடமோ வீடோ வாங்குவது இவங்களுக்கு நல்ல யோகமா இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகள் செய்யக்கூடிய நல்ல காலம். மேஷ ராசிக்கு புத்திர பிராப்தமும் உண்டாகும். விரய சனியா தொடங்க இருக்கிறதுனால வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. ஆடம்பர செலவுகள் நாம ஒரு கணக்கு பண்ணி ஒரு செலவு நினைக்கும் போது அது ரெட்டிப்பு செலவா அமையறதுக்கு வாய்ப்பா இருக்கும். 3வது நபர்கள்னால எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மேஷ ராசிக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி மாறுறதுனால அறுவை சிகிச்சை, எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இது சார்ந்த அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சை எடுக்கும் பட்சத்துல சிகிச்சை மூலியமா நன்மைகள் உண்டாகும். சின்ன சின்ன காரிய தடைகள் எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்பட்டுட்டே இருக்கும். தொழிலையுமே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் அமையும். இருப்பிடம், தொழில் சார்ந்த திடீர் இடமாற்றங்கள் உண்டாகும். மேஷ ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி சாதகமா அமையும். லாபஸ்தானத்துல ராகு மாறுறதுனால வெளிநாட்டு வேலைகளுக்காக, வெளிநாட்டுல படிப்புகளுக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டு யோகம் கிட்டும். புதிய தொழில் வாய்ப்புகள், மேஷ ராசியில வேலை வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வேலை இல்லாம தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புது நட்புகள், புது அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். சுற்றுலா, ஆன்மீக யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2025ல 7.5 சனியினால சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். அவங்க எதுலையுமே கொஞ்சம் அதிக கவனத்தோட இருக்கிறது நன்மையை கொடுக்கும். அது எந்தெந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கும் போது, கும்ப ராசியில அவிட்டம் நட்சத்திரக்காரங்களும், மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும், மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் அதிக கவனம் தேவைப்படும். கும்ப ராசிக்காரங்க முதலீடுகள்லையும், மீன ராசிக்காரங்க சேர்க்கைகள்லையும், மேஷ ராசிக்காரங்க பண விஷயங்கள்லையும் கவனமா இருக்கிறது நன்மையை கொடுக்கும். 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்குண்டான எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்றது சிறப்பு. சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயருக்கு, மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, ஒற்றைப்படை எண்கள்ல வர மாதிரி வெற்றிலை மாலை ஒரு 5 அல்லது 7 கிழமை தொடர்ந்து போட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது மாபெரும் சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை நாட்கள்ல காகத்துக்கு எள்ளு கலந்த சாதம் படைச்சிட்டு நாம உணவு இருந்தலாம். சனீஸ்வரருக்கு எள் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். நவக்கிரக ஹோமம், சனி சாந்தி, சனி பிரீதி, சனீஸ்வரருக்கு உண்டான வழிபாடுகள் செய்துட்டே வரும்போது அது 7.5 சனியின் பாதிப்புகள்ல இருந்து விடுபட வைக்கும். கருப்பு கலந்த சால்வை, போர்வை, குடை, அதாவது வஸ்திர தானம், எள்ளு கலந்த சாதம் இவைகளை நம்ம இயலாதவங்களுக்கு தானமா கொடுக்கும் பட்சத்துல கட்டாயம் சனி பாதிப்பிலிருந்து விலகலாம். முக்கியமா குலதெய்வ வழிபாடு, கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில தான் நம்மளுக்கு பாதிப்புகளையே கொடுப்பாரு. அப்ப நீங்க குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இயலாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம், வஸ்திரதானம் போன்ற தானங்களை செய்யும் போது சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். திருநள்ளாறு, திருக்கடையூர், திருப்பைஞ்சீலி இது போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும்
விசேஷம். சனி பிரதோஷ நாட்கள்ல சிவனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் வில்வ இலைகள் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷம். வாழ்க வளமுடன். வணக்கம்.